நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக்குன்னு சொல்லுவேன். என்னடா கேக்குன்னு நீங்க யோசிக்கலாம். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் செஞ்சு கொடுத்த ரஸ்மலாய் கேக். அவர் பர்த்டே முடிஞ்சு ஒரு மாசமே போது போல இந்த வீடியோவை என்னால் எடிட் பண்ணவே முடியல. எனக்கு போட்டே தீரோன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணியாச்சு. இந்த கேக்குக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பண்ணது பிளானிங் தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ரசகுல்லா, அப்புறம் கேக், ரஸ்மலாய் மூணுமே பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கேக் வந்துட்டு டெக்கரேஷன், அசம்பிளிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ரஸ்மலாய் செய்யும் போது வேற ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. சூடான பால்ல சர்க்கரையை சேர்த்ததுமே பால் திரிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி அன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் மோட்டிவேட் பண்ணிடு, நைட்டே பண்ணி வச்சுடுன்னு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த கேக் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை நீங்க எனக்கு இன்ஸ்டாலையும் காண்டாக்ட் பண்ணலாம்.